إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء أو من يشرك بالله فقد ضل ضلالا بعيدا கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் நபித்துவத்தின் அடிப்படை நோக்கம் மக்களை தௌஹீதின் பக்கம் அழைப்பதும் ஷிர்க்கை விட்டு தடுப்பதும் தான் என்பதை குறித்து சில விஷயங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பு இந்த பூமியில் வசிக்கக்கூடிய மக்களை நோக்கி நபியாக, ரசூலாக, தூதராக அனுப்பப்பட்ட எந்த தூதராக எந்த ரசூலாக இருந்தாலும் சரி, அத்தனை ரசூல்மார்களும் நபிமார்களும் நபித்துவ பொறுப்பை கொடுத்து அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் மக்களை தௌஹீதின் பக்கம் அழைப்பதற்காகவும் ஷிர்க்கை விட்டு தடுப்பதற்காகவும் தான். இதுதான் அடிப்படை நோக்கம். நபிமார்களுடைய பிரதானமான பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு இதுதான். இதற்கு அடுத்துதான் மக்களுக்கு வணக்க வழிபாடுகளை சொல்லித் தருவது, மக்களுக்கு நற்குணங்களை போதிப்பது, ஹராம் ஹலாலுடைய சட்டங்களை சொல்வது. இது எல்லாமே தௌஹீதை சொல்வது, ஷிர்க்கை விட்டு தடுப்பது என்கிற இந்த இரண்டு விஷயங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காரியங்கள். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஹல் அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்லும் பொழுது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு தரப்பினத்திலும் நாம் ஒரு ரசூலை, தூதரை அனுப்பினோம். ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ரசூல் நிச்சயமாக வந்திருப்பார் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. எந்த செய்தியை கொடுத்து நாங்கள் அனுப்பினோம்? அல்லாஹ் சொல்கிறான், அன்இபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், பொய் தெய்வங்களை விட்டு விலகியிருங்கள் என்கிற அடிப்படை கொள்கையை கொடுத்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்கிற அந்த பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு உம்மத், ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ரசூலை நாங்கள் திட்டவட்டமாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக ஒவ்வொரு ரசூல் அனுப்பப்பட்ட அடிப்படை நோக்கமே இதுதான். நாம் குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பித்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ என்று பக்ரா சூராவை நாம் படிக்க தொடங்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல உபதேசங்களை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அல் குர்ஆனில் நமக்கு தெரியக்கூடிய முதல் அல்லாஹுடைய கட்டளை, ஏவல், அல்லாஹ் எதை ஏவுகிறான் குர்ஆனிலே முதலாவதாக. அதே போல குர்ஆனை நாம் வரிசையாக படித்து கொண்டே வரும் பொழுது ஃபாத்திஹா சூராவில் ஆரம்பித்து குர்ஆனில் வரக்கூடிய முதல் விலக்கல், அதாவது அல்லாஹ் எதை முதலாக தடுக்கின்றான், இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை என்ன குர்ஆனில்? இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கக்கூடிய வார்த்தை என்ன என்று நாம் தேடி பார்த்தால் குர்ஆனுடைய முதல் கட்டளை, ஏவல் வினை தான் என்னது? யா அய்யுஹன் நாஸு உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், மனிதர்களே உங்களை படைத்த உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தடுத்த முதல் வார்த்தை என்னது? வலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதன் வ அன்தும் தஅலமூன்,
அல்லாஹ்தான் இறைவன் என்று உங்களுக்கு தெரிந்த பின்பும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை துணை ஆக்காதீர்கள், ஷிர்க் செய்யாதீர்கள். ஆக படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் முதல் கட்டளை. படைத்த இறைவனுக்கு ஷிர்க் செய்யக்கூடாது என்பதுதான் அல்லாஹ் தடுத்த முதல் தடை குர்ஆனிலே. நபிமார்கள் ரசூல்மார்கள் ஷிர்க்கை விட்டு தடுக்கதான் அடிப்படையாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இதுதான் அவர்களுடைய பிரதானமான பணி என்று சொல்கிறோமே. ஏன் என்று கேட்டால், ஷிர்க்கு தான் ஆக பெரிய பாவம். ஷிர்க்கை விட பெரிய பாவம் ஏதும் கிடையாது. பாவங்கள் என்று மார்க்கம் எதையெல்லாம் பாவம் என்று சொல்கிறதோ அந்த பட்டியலை நாம் போட ஆரம்பித்தால் அதில் மிகப்பெரிய பாவம் என்று சொன்னால் அது ஷிர்க் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அவர்கள் நல்லுபதேசம் செய்யும் பொழுது சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மகத்தான அநீதி. அநீதி இழைப்பதில் மிக மகத்தான மிகப்பெரிய அநீதி என்று சொன்னால், மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னால் அது ஷிர்க் செய்வதுதான், படைத்த இறைவனுக்கு இணை கற்பிப்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை பார்த்து கேட்கிறார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவம் என்ன என்று நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா? சஹாபா சொன்னார்கள், ஏன் இல்லை யா ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். பிறகு அடுத்தபடியாக வரக்கூடிய மிகப்பெரிய பாவம், இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, பெற்றோரை நோவினை செய்வது, பெற்றோருடைய வார்த்தைக்கு மாறு செய்வதும் பெற்றோரை கஷ்டப்படுத்துவதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விஷயங்களை சொல்லும் பொழுது சுவரிலே சாய்ந்து அமர்ந்தபடி இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். மூன்றாவது பெரும் பாவத்தை சொல்ல வரும் பொழுது ரசூல் அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து நேராக உட்கார்ந்து சொன்னார்கள், அலா வ ஷஹாதத்து ஸூர், அலா வ ஷஹாதத்து ஸூர், அலா வ ஷஹாதத்து ஸூர். அடுத்த மிகப்பெரிய பாவம், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி சொல்வது. பொய் சாட்சி சொல்வது என்று திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வதை நிப்பாட்ட மாட்டார்களா என்று யோசிக்கும் அளவுக்கு மீண்டும் மீண்டும் பொய் சாட்சி சொல்வது அடுத்த பெரிய பாவம் என்பதை ரசூல் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதத்திலே சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே இப்னு மஸ்ஊத் என்கிற சஹாபி ரசூலிடம் வந்து, ஐயு தம்பி அஅதம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே மிகப்பெரிய பாவம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு நீ இணை வைப்பதுதான் ஆக பெரிய பாவம் என்று சொன்னார்கள். சும்ம ஐயு, பிறகு எது மிகப்பெரிய பாவம் யா ரசூலல்லாஹ் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தக்துல வலதக ஹஷ்யத அன் யத்அம மஅக், உன்னுடன் சேர்ந்து சாப்பிடும் என்கிற பயத்தில் உன் பிள்ளையை, சொந்த பிள்ளையை கொலை செய்து விடுவது. என்ன அர்த்தம்? வளர்த்து அவர்களுக்கு உணவு போட்டு எப்படி வளர்ப்பது, காசு செலவாகுமே என்று வறுமைக்கு பயந்து தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்து விடுவது. அறியாமை காலம், காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்த மக்கள் அந்த காலத்தில் சொந்த பிள்ளைகளை கொலை செய்து விடுவார்கள். சொந்த பெண் பிள்ளை என்ன செய்வார்கள்? பெண் பிள்ளை வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஆண் பிள்ளை வளர்த்தாவது நம்முடைய கோத்திரத்துக்காக குடும்பத்துக்காக வந்து நின்று பேசுவான், போர் புரிவான். பெண் பிள்ளைக்கு என்ன வரும்? நகை நட்டு போட்டு நாம் தான் செலவு செய்ய வேண்டும் என்று உயிரோடு புதைக்கக்கூடிய காலகட்டம் அதெல்லாம். ஆக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய சொந்த பிள்ளையை வறுமைக்கு பயந்து கொலை செய்வது அடுத்த பெரிய பாவம். சும்ம ஐயு, பிறகு எது பெரும் பாவம் யா ரசூலல்லாஹ் என்று மூன்றாவதாக அந்த சஹாபி கேள்வி கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துஸானிய ஹலீலத ஜாரிக், அண்டை வீட்டாரின் மனைவியோடு நவுது பில்லாஹ் விபச்சாரம் செய்வது. அவர்கள் நம்மை நம்பி இருப்பார்கள், அண்டை வீட்டார்கள் நல்லது கெட்டதில் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்று நம்பிக்கை வைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் செய்யும் விதத்திலே அண்டை வீட்டாரின் பெண்ணோடு நவுது பில்லாஹ் தவறான தொடர்புகளை வைத்துக் கொள்வது அடுத்த பெரிய பாவம். இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், அழித்து நாசமாக்கும் சமூகத்தையும் ஒரு தனி மனிதனையும் அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டு தூரமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். 7 பாவங்கள் என்று சொல்லி ரசூல் அவர்கள் முதலாவது சொன்ன பாவம் என்னது? அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது அஸ்ஸிஹர், சூனியம் செய்வது.
மூன்றாவது வகத்லு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக ஒரு நஃப்ஸை, ஒரு உயிரை கொலை செய்து விடுவது. நான்காவதாக அக்லு ரிபா, வட்டி சாப்பிடுவது. ஐந்தாவதாக அக்லு மாலில் யதீம், அனாதையுடைய சொத்தை அபகரித்து சாப்பிடுவது. ஆறாவதாக ஒத்தவல்லி யோம ஸஹஃப், புற முதுகு காட்டி களத்தை விட்டு பயந்து ஓடுவது. ஆறாவதாக வகத்ஃபுல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், அப்பாவியான மூமினான பெண்கள் மீது அவர்கள் விபச்சாரம் செய்ததாக அவதூறு சொல்வது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரும் பாவங்கள் என்று 7 பாவங்களை பட்டியலிடும் பொழுது முதலாவது சொன்ன பாவம் தான் இந்த இணை வைப்பு. ஆக அன்பானவர்களே, மிகப்பெரிய பாவம் இந்த ஷிர்க் என்று சொன்னால் ஒரு நபியுடைய பொறுப்பு என்னது? எல்லா பாவங்களை விட்டு எச்சரிக்கை செய்ய வேண்டும். எச்சரிக்கை செய்வார்கள், தன்னுடைய பொறுப்பை அவர்கள் சிறப்பாக செய்வார்கள். ஆனால் அந்த பாவங்களுக்கு மத்தியில் ஷிர்க்கை விட்டு தடுப்பதுதான், எச்சரிக்கை செய்வதுதான் அவர்களுடைய பிரதானமான பொறுப்பாக இருக்கும். மேலும் ஷிர்க்கை விட்டு தடுப்பதற்கான முக்கிய இன்னொரு காரணம் என்ன? இந்த ஷிர்க் என்பது மனிதன் செய்யக்கூடிய நன்மையான எல்லா காரியங்களை அழித்து நாசமாக்கிவிடும். ஒருவர் உதாரணத்திற்கு அல்லாஹ்வையும் வணங்குகிறார், ஒரு பக்கம் அல்லாஹ்வை வணங்குகிறார், இன்னொரு பக்கம் ஷிர்கான காரியங்களும் செய்கிறார். ஐவேளை தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுகிறார், ஜிக்ர் அஸ்கார் அல்லாஹ்வுக்காக செய்கிறார், குர்பானி அல்லாஹ்வுக்காக தருகிறார், ரமதானுடைய நோன்பு அல்லாஹ்வுக்காக வைக்கிறார், குர்ஆன் திலாவத் செய்கிறார், அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்கிறார். ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்காக பல நன்மைகள், பல இபாதத்துகள் செய்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் அவ்வப்போது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலும் ஈடுபடுகிறார், தர்காவையும் வணங்குகிறார், அவ்வப்போது கபறுகளை போய் வணங்கி வருகிறார், இறந்த அவுலியாக்கள் என்கிற பெயரில் அவர்களிடம் துஆ செய்கிறார், அவர்களுக்காக நேர்ச்சையும் செய்கிறார், சில சமயம் அவர்களுக்காகவும் குர்பானி தருகிறார். ஆக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஒரு நபர், கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமான ஒரு நபர் இடையிடையில் போய் ஷிர்கான காரியங்களும் செய்தால் அந்த ஷிர்கான காரியம் அது 1% இருந்தாலும் சரி, 99% அவர் அல்லாஹ்வுக்காக வணங்கிய வணக்கங்களை என்ன செய்யும்? அழித்து நாசமாக்கிவிடும். ஷிர்க்குடைய கலப்படம் அல்லாஹ்வுக்காகவே செய்த வணக்கங்களாக இருந்தாலும் கூட அந்த வணக்கங்களை அழித்து நாசமாக்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலப்படமான வணக்கத்தை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்காக ஒரு பக்கம் வணங்குகிறார், சில சமயம் இடையில் போய் ஷிர்க் செய்கிறார் என்று சொன்னால் ஆக மொத்தத்தில் வணக்கத்தில் இணை வைப்பை கலந்து விட்டார். கலப்படமான இந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் சுத்தமானவன். இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன் வலா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தமான வணக்கங்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஷிர்க்குடைய கலப்படம் இல்லாத வணக்கமாக நாம் வாழ்நாள் முழுவதும் வணங்கினால்தான் அல்லாஹ் விடுத்த அந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஆம் சூராவிலே 88வது வசனத்துக்கு முன்பு ஒரு 4-5 வசனங்கள் தள்ளி நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு 83வது வசனம் முதல் நீங்கள் படித்து பார்த்தால் ஏறக்குறைய 17 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், மூசா, ஹாரூன், தாவூத், சுலைமான் என்று பல நபிமார்களுடைய பெயரை சொல்லி இவர்களெல்லாம் சாலிஹீன்களில் இருந்தார்கள், இவர்களெல்லாம் பொறுமையாளர்களில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்துவிட்டு அடுத்து 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க் செய்திருந்தால் அவருடைய அமல் எல்லாம் நாசமாக போயிருக்கும். அப்படி இருக்க அன்பானவர்களே, இந்த ஷிர்க்குடைய கலப்படம், இந்த பாவம் எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ்வுக்காகவே நாம் செய்த வணக்கங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், தர்மங்கள் என்று அல்லாஹ்வுக்காகவே நாம் செய்த வணக்கங்கள் ஏராளம் என்று இருந்தாலும் ஷிர்க் நாம் செய்து விட்டால் அந்த கலப்படம் எல்லா நன்மைகளை அழித்து நாசமாக்கி விடும். அப்படி இருக்க இதை விட்டு தடுப்பதுதானே நபிமார்களுடைய பிரதானமான வேலையாக இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு மோசமான டேஞ்சரான பாவத்தை விட்டு தடுப்பதுதானே நபிமார்களுடைய முக்கியமான பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். அதே போல் தான் அன்பானவர்கள், இந்த ஷிர்க் எத்தகைய பாவம் என்றால் இந்த பாவத்தை செய்யும் பொழுது, செய்யும் நிலையில் ஒருவன் இறந்து விட்டால், மௌத்தை சந்தித்து விட்டால் இது மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக கருதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிசா அத்தியாயத்தின் 116வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை மன்னிப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்க மாட்டான். ஆம், ஷிர்க்கை தவிர, இணை வைப்பை தவிர உள்ள மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கின்றான். وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا.
எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானோ அவன் தூரமான வழிகேட்டில் சென்று விட்டான். சில சமயம் நாம் ஒரு அந்நிய இடத்துக்கு செல்கிறோம், ரூட்டு தெரியாமல் வழி தவறி வேறு வழியாக சென்று ஓரளவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரமாக போய் வழி மாறி வந்து விட்டோமே, மீண்டும் இதே ரூட் பின்னாடி போய் தான் அடுத்த வழியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மன சங்கடமாக இருக்குமா இல்லையா? இவ்வளவு தூரம் வந்து விட்டோம் என்று. இப்படி இருக்க யாராவது வழி மாறி 100 கிலோமீட்டர் போய் விட்டால், 200 கிலோமீட்டர் போன பிறகு ஹைவேவில் அவ்வளவு தூரம் போன பிறகு வழி மாறி வந்து விட்டோம், 200 கிலோமீட்டர் பின்னாடி போய் தான் அடுத்த வழியை பிடிக்க வேண்டும், நேரான வழியை என்று சொன்னால் இது எவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்தும், மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆக அப்படிதான் இந்த ஷிர்க் என்பது தூரமான வழிகேடு, அருகில் இருக்கக்கூடிய வழிகேடு கிடையாது. சரியான வழியை பிடித்து விடலாம் என்று திரும்பி வருவதற்கு இது தூரமான வழிகேடு. ஆக இந்த ஷிர்க் என்பது மன்னிக்கப்படாத பாவம். உதாரணத்திற்கு ஒரு முஸ்லிமான கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் திருடனாக இருக்கிறான், திருடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த திருட்டை விட்டு தௌபாவே செய்யவில்லை, அடிக்கடி அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கும் நிலையில் ஒரு நாள் திடீரென்று மரணித்து விட்டான். இவ்வளவு நாள் தௌபாவே செய்யாமல் திருடி கொண்டிருந்த அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான் என்று கேட்டால், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் அதை மன்னிக்காமல் தண்டிப்பான், அதற்குரிய தண்டனை கொடுப்பான். அதே போல ஒரு முஸ்லிமான ஒரு நபர் குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்கிறார், தௌபா செய்யவில்லை, மீண்டும் மீண்டும் குடிக்கிறார். எந்த அளவிற்கு சொன்னால் குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்கும் நிலையில் ஒரு நாள் திடீரென்று மௌத் வந்து விட்டது. இவ்வளவு நாள் இந்த பாவத்தை செய்தார், அல்லாஹ் என்ன செய்வான் என்று கேட்டால், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் அந்த பாவத்திற்கான தண்டனை கொடுப்பான், தண்டிப்பான். நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். 2 ஆப்ஷன்ஸ். இதே மாதிரி தான் எந்த பாவமாக இருந்தாலும் 2 ஆப்ஷன். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் அந்த முஸ்லிமை தண்டிப்பான். ஆனால் ஷிர்க், பகிரங்கமான ஷிர்க் செய்யக்கூடிய ஒருவன் அந்த ஷிர்க்கை விட்டு தௌபா செய்யவில்லை, ஷிர்க் செய்யும் நிலையில் ஒரு நாள் திடீரென்று மரணம் வந்து விட்டது, ஷிர்க் செய்தவனாக முஷ்ரிக்காக அவன் அல்லாஹ்வை சந்தித்தால் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த ஷிர்க் என்கிற பாவத்தை என்று கேட்டால், நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான் என்கிற 2 ஆப்ஷன்ஸ் வருமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் அதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நிச்சயமாக அதற்குரிய தண்டனை அந்த முஷ்ரிக்குக்கு வழங்கப்படும். இதுதான் அந்த வசனத்துடைய பொருள். அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான், நாடியவர்களுக்கு மற்ற பாவங்களை மன்னிப்பான். உயிரோடு இருக்கும் பொழுது உள்ள விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர், நான் செய்தது ஷிர்க், நான் செய்தது குஃப்ர் என்று அறிந்து தௌபா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க் குஃப்ரையும் நிச்சயமாக மன்னிப்பான். தௌபா கேட்டால் நிச்சயமாக மன்னிப்புண்டு. தௌபா கேட்காமல் இறந்து விட்டால் என்ன ஆகும், அதை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. ஆக ஷிர்க் செய்யும் நிலையில் ஒருவன் மரணித்து விட்டால் இது மன்னிக்கப்படாத ஒரு பாவம். இப்படி இருக்க நபிமார்கள் ஷிர்க்கை விட்டுதானே தன்னுடைய சமூகத்தை முதலாவதாக தடுக்க வேண்டும். அதே போல் அன்பார்வர்களே, இது மன்னிக்கப்படாத பாவம் என்றால் என்ன அர்த்தம்? இதற்குரிய தண்டனை நிச்சயமாக அந்த முஷ்ரிக்குக்கு, ஷிர்க் செய்தவனுக்கு வழங்கப்படும். அல்லாஹ் தண்டிக்காமல் இருக்க மாட்டான் என்று அர்த்தம். சரி, ஷிர்க்குடைய தண்டனை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாயிதா அத்தியாயத்தின் 72வது வசனத்திலே சொல்லுகிறான், ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மஅவாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், சொர்க்கத்தை அல்லாஹ் தடுத்து விட்டான், அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. வ மஅவாஹுன் நார், சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொன்னால் அவனுடைய இருப்பிடம் என்னது? நரக நெருப்பு. வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், ஷிர்க் என்கிற மிகப்பெரிய அநீதி என்று சொன்னோமே, அந்த மிகப்பெரிய அநீதி இழைக்கக்கூடிய இந்த அநியாயக்காரர்களுக்கு அந்த நாள் யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. தன்னுடைய அந்தஸ்தை பயன்படுத்தி, தன்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி யாரும் வந்து இந்த முஷ்ரிக்குகளை காப்பாற்ற முடியாது அல்லாஹ்விடத்தில். ஆக அன்பார்வர்களே, அவ்வளவு மோசமான ஒரு பாவம் இந்த ஷிர்க் என்கிற பாவம். மிகப்பெரிய பாவம், நன்மைகளை அழித்து நாசமாக்கக்கூடிய பாவம், மன்னிக்கப்படாத பாவம், நரகத்தை, நிரந்தர நரகத்தை கடமையாக்கக்கூடிய, சொர்க்கத்தை நம் மீது ஹராமாக்கக்கூடிய ஒரு பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு மக்களை தடுத்து நரகத்தை விட்டு அவர்களை காப்பாற்றி எப்படியாவது தௌஹீதின் பக்கம் அழைப்பது, அந்த தௌஹீதின் அடிப்படையில் அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்க முயற்சிப்பது, இதுதான் நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய மிக அடிப்படை நோக்கமாகும். அவர்களுடைய உழைப்பின் அடிப்படை நோக்கம் இதுதான். தௌஹீதை நிலை நிறுத்தி மக்களுடைய உள்ளங்களில் ஷிர்க்கை விட்டு அவர்களை பாதுகாப்பது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து தன்னுடைய இறுதி நாட்கள் வரை, கடைசி நாள் வரை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தௌஹீதை எடுத்து சொன்னார்கள், ஷிர்கை விட்டு தடுத்தார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹிரக்கல் என்கிற மன்னர், ஹெர்குலிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த மன்னர் ரோம் நாட்டின் அரசனாக இருந்தவர். அவர் குறைஷியர்களுடைய ஒரு கூட்டம் பலஸ்தீனுக்கு சென்றிருந்தது. அப்போது அந்த ரோமானிய அந்த அரசன் ஹெர்குலிஸ் அங்கு இருக்கிறான் பலஸ்தீனிலே. குறைஷியர்கள் வந்ததாக கேள்விப்பட்டதும் அந்த கூட்டத்தை அழையுங்கள், நான் பேச வேண்டும் என்று அழைத்து இவன் சொல்வதை அரபியில் அந்த மக்களுக்கு சொல்லி, அவர்கள் அரபியில் சொல்வதை இவனுடைய மொழியில் மாற்றி சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டரை நடுவில் வைத்து, உங்களில் நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வார் என்று சொன்னதும், அந்த நேரம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிராக இருந்தார். காஃபிராக மட்டும் இல்லாமல் முஸ்லிம்களுடைய ரசூலுடைய இஸ்லாத்துடைய கடுமையான எதிரியாக இருந்தவர். அந்த நேரத்தில் அவர் முன்வந்தார். நான் சொல்கிறேன், நான் தான் முகமதுக்கு மிக நெருக்கமானவன், முகமதை குறித்து நான் சில விஷயங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னதும் அவர் முன்வருகிறார். பல கேள்விகளை கேட்கிறார். அதில் அவர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விதான், அவர் எதை நோக்கி உங்களை அழைக்கிறார், முகமது எதை உங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னதும், அபூ சுஃபியான் காஃபிராக இருக்கிறார், ஆனால் அவர் இஸ்லாத்தின் அழைப்பு, இஸ்லாத்தின் தாவா, முகமது நபியுடைய அழைப்பு என்றால் இதுதான் அடிப்படை என்று அவர் புரிந்து கொண்ட விஷயம் என்ன பாருங்கள். எதை நோக்கி உங்களை அழைக்கிறார், என்ன கட்டளையிடுகிறார் என்று ஹெர்குலிஸ் மன்னர் கேட்டதும் அபூ சுஃபியான் சொன்ன பதில், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், இணை வைக்கும் விதத்திலே சென்ற மூதாதையர்கள் எந்த கொள்கையை சொல்கிறார்களோ அதையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்பதாக இந்த முஹம்மது சொல்கிறார் என்று பதிவு செய்தார்கள். ஆக ரசூலுடைய அழைப்பு பணியின் அடிப்படையே தௌஹீது தான், ஷிர்கை விட்டு தடுப்பது தான். அதே போல்தான் அன்பானவர்களே, சஹாபாவுடைய ஒரு குழு, ஒரு கூட்டம் மக்காவில் நிறைய பிரச்சனைகள், காஃபிர்கள் தரப்பிலிருந்து நிறைய சோதனைகள் வந்த பொழுது மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு சென்றார்கள். ஹபஷா, எத்தியோப்பியா என்று சொல்வார்கள். அங்கு சென்றதும் அங்கு உள்ள மன்னர் நஜ்ஜாஷி, அஸ்ஹமா என்கிற நஜ்ஜாஷி மன்னர், அவர் சஹாபாவை பார்த்து பேசுகிறார். அப்போது சஹாபா தரப்பிலிருந்து ஜாஃபர் பின் அபி தாலிப், ரசூலுடைய பெரிய தந்தை அபு தாலிபுடைய மகன், அலியுடைய அண்ணன், அவர்கள் முன்வந்தார்கள். அவர்கள், உங்களுடைய அழைப்பு என்ன, முகமது என்ன சொல்கிறார், நீங்கள் யார், தன்னை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொல்ல, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிற்றுரை நிகழ்த்தினார்கள். அதில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், இறந்த பிராணிகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் நம்மில் மிக சிறந்தவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பு கொடுத்து தூதராக அனுப்பினான். அவர்கள் வந்து படைத்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறந்ததை சாப்பிடக்கூடாது, உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று இந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னார் என்று அவர்களும் ரசூலுடைய அடிப்படை அழைப்பு பணி என்பதாக தாவாவாக சொன்ன விஷயம் என்னது, இந்த தௌஹீது தான், ஷிர்க் செய்யக்கூடாது என்கிற அழைப்பு தான். ஆக ஆரம்ப நாள் முதல் ரசூல் அவர்கள் இந்த பணியை செய்ய ஆரம்பித்து இறுதி வரை இதை செய்தார்கள். ஆகவேதான் ரசூல் அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார். நாளை அல்லது நாளை மறுநாள் என்று ஓரிரண்டு நாட்களில் ரசூல் அவர்கள் வஃபாத்தாக போகிறார். தன்னுடைய வஃபாத்துக்கு 2 நாட்கள் முன்பு ரசூல் அவர்கள் படுத்த படுக்கையாக இருந்த சமயத்தில் சொன்ன ஒரு ஹதீசு தான், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். யூதர்களையும் நசாராக்கள், கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும், அவர்கள் தன்னுடைய தூதர்களின் அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். தூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபறுகளை வணங்குகிற இடமாக ஆக்கி கொண்டார்கள். இத்தனைக்கும் அந்த நபிமார்களை நேரடியாக வணங்குகிறார்கள் சொல்லவில்லை, அந்த அடக்கஸ்தலத்துக்கு நெருக்கமாக நின்று அவர்கள் வணங்குவார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஏன் ரசூல் இந்த வார்த்தையை சொன்னார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அருகில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் இறந்த பிறகு ரசூலுடைய கபரை வணங்கும் இடமாக அல்லது வணங்கப்படும் ஒரு சிலை போல் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ் ரசூல் சொன்ன காரணத்தையும் விளக்கி சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த தூதருடைய உம்மத்தியாக இருக்கிறோம் என்று சொன்னால், தூதராக்கப்பட்ட முதல் நாள் முதல் வஃபாத்தை சந்திக்கும் நாள் வரை ஷிர்கை விட்டு இவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், தௌஹீதை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இதற்கு இடையில் ஷிர்க் பக்கம், ஷிர்க் செய்வது விடுங்கள், ஷிர்க்குக்கு நெருக்கமாக கூட
யாரும் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இந்த நபி நமக்கு சொன்ன போதனைகள் என்ன என்பதை பாருங்கள். ஒரு சஹாபி வருகிறார், அவருடைய பெயர் அபுல் ஹக்கம். மக்கள் அவர்களை அபுல் ஹக்கம் என்று அழைப்பார்கள். அபுல் ஹக்கம் என்று சொன்னால் என்ன? தீர்ப்பின் தந்தை அல்லது அதிகாரத்தின் தந்தை என்று அர்த்தம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் ஹக்கம், அல்லாஹ்தான் தீர்ப்பு சொல்பவன், ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அல்லாஹ்தான். அப்படி இருக்க நீங்கள் எப்படி ஆட்சியின் தந்தை, அதிகாரத்தின் தந்தை அல்லது தீர்ப்பின் தந்தை என்று நீங்கள் எப்படி தனக்காக அந்த பெயரை சூட்டலாம்? இந்த பெயர் வந்ததுக்கு என்ன காரணம் என்று ரசூல் அவர்கள் விசாரித்தார்கள். அதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கோத்திரத்தில், என்னுடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனை, இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்னை தான் தீர்ப்பு சொல்ல அழைப்பார்கள். நான் வந்து தீர்ப்பு சொன்னதும் இரண்டு தரப்பினர்களும் நான் சொன்ன தீர்ப்பை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனை முடித்து சென்று விடுவார்கள். பெரும்பாலும் தீர்ப்பு சொன்னால் என்னாகும்? ஒரு தரப்பினர்கள் சந்தோஷமாக போவார்கள், மற்றொரு தரப்பினர் என்ன செய்வார்கள்? வேறு வழி இல்லாமல் வெறுப்போடு தான் செல்வார்கள். இதுதான் பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த சஹாபி என்ன சொல்கிறார்? நான் தீர்ப்பு சொன்னால் இரண்டு தரப்பினர்களும் மனதார அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக செல்வார்கள் என்று சொன்னதும் ரசூல் அவர்கள் அதை பாராட்டினார்கள். இது நல்ல விஷயம். நீங்கள் தீர்ப்பு சொல்லி இரண்டு தரப்பினர்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஹக்கம், தீர்ப்பு வழங்கக்கூடிய உண்மையான அதிகாரம் உள்ளவன், ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அல்லாஹ்தான். ஆக அதிகாரத்தின் தந்தை, தீர்ப்பின் தந்தை என்று நீங்கள் தனக்காக பெயர் வைக்கக்கூடாது. உங்களுக்கு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் உண்டா என்று கேட்க, ஆம். யார் யார் என்று கேட்க, ஷுரை, முஸ்லிம், அப்துல்லா, 3 பிள்ளைகள் என்று சொன்னதும் ரசூல் சொன்னார்கள், ஃபஅன்த அபு ஷுரை, ஆக இனிமேல் நீங்கள் அபு ஷுரை, ஷுரைஹின் தந்தை, ஹக்கமின் தந்தை என்கிற பெயரை விட்டுவிடுங்கள். இனிமேல் நீங்கள் ஷுரை உடைய தந்தை, அபு ஷுரை என்று ரசூல் அவர்கள் பெயரை மாற்றினார்கள். காரணம் என்ன? நேரடியாக நாம் அந்த வார்த்தை அபுல் ஹக்கம், தீர்ப்பின் தந்தை அல்லது ஞானத்தின் தந்தை, அதிகாரத்தின் தந்தை என்கிற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதில் ஷிர்க் இருப்பதாக நமக்கு நேரடியாக புரியுமா? இல்லை. அவ்வளவு ஓப்பனாக நேரடியாக அதில் இணை வைப்புடைய வார்த்தை இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் ரசூல் அவர்கள் அதை தடுத்தார்கள், வேண்டாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு சிறுமி அநேகமாக கவிதை பாடுகிறார்கள். கவிதை பாடும் பொழுது, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதி, நமக்கு மத்தியில் ஒரு தூதர் இருக்கிறார், அவருக்கு நாளை நடக்க போற விஷயங்களும் தெரியும். அதாவது மறைவான விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் பல மறைவான விஷயங்களை சொல்லதானே செய்வார்கள். அதை யாரோ தப்பாக புரிந்து கொண்டு, ரசூலே சொல்கிறார், ரசூலுக்கே அந்த மறைவான ஞானம் எல்லாம் சொந்தமாக அவருக்கே சுயமாக இருக்கிறது என்று தப்பாக நினைத்து கொண்டு, வஹீயின் அடிப்படையில் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவருக்கே அதெல்லாம் தெரியும் என்பதாக தப்பாக புரிந்து கொண்டு அந்த சிறுமிக்கு கவிதை சொல்லி கொடுத்திருப்பார்கள். அந்த சிறுமி இந்த கவிதை பாடியதும் ரசூல் சொன்னார்கள், நிப்பாட்டுங்கள், நிப்பாட்டுங்கள். கோலிமா குந்தி தகூலின், இதற்கு முன்பு நீங்கள் சொன்ன வரிகளை நீங்கள் பாடுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வரி பாடக்கூடாது, எனக்கு மறைவான ஞானம் இல்லை என்று ரசூல் அவர்கள் தடுக்க செய்தார்கள். மற்றொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம், ஈஸா பின் மரியமை எப்படி அந்த சமூக மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று ஷிர்க் செய்து விட்டார்களோ, ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி விட்டார்களோ தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய செயலாலும், அதுபோல் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். அப்படி நீங்கள் என்னை புகழ்வதாக இருந்தால் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, முஹம்மத் அல்லாஹ்வின் அடியார் மற்றும் அல்லாஹ்வின் தூதராவார் என்று சொல்லுங்கள். இதுதான் ரசூலை புகழ்ந்து நாம் சொல்லக்கூடிய மிக சிறந்த வார்த்தை. இதைவிட சிறந்ததாக ரசூலை புகழ முடியாது. அல்லாஹ்வுடைய உண்மையான அடியான், அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர், இதுதான் ரசூலை புகழ்வதற்கான மிக உச்சக்கட்ட வார்த்தை. இதைவிட சிறந்த வார்த்தை எதுவும் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். ஆக நேரடியாக ஷிர்க் இல்லாத வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்தாலும் ரசூல் அவர்கள் உடனே தடுப்பார்கள். மரியாதையை செலுத்தும் விதத்திலே எழுந்து நின்றால் ரசூல் அதை வெறுப்பார்கள், வேண்டாம் என்று சொல்வார்கள். எவன் ஒருவன் தனக்கு முன்னால் மனிதர்கள், மக்கள் மரியாதையை செலுத்தும் வகையில் நிற்பதை விரும்புகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். மரியாதை செலுத்துவதற்காக எழுந்து நின்றாலே ரசூல் அவர்கள் அதற்கு எச்சரிக்கை சொல்கிறார். அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தில் நாம் வந்துவிட்டு பகிரங்கமான ஷிர்க்கை நாம் செய்தால் ரசூலுடைய உண்மையான உம்மத்தியாக நாம் கருதப்படுவோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய உண்மையான ஒரு முஸ்லிமாக நாம் கருதப்படுவோமா? உண்மையான உம்மத்தி என்றால் யார்? ரசூல். ஒரு மனிதராக ரசூலை நேசிப்பதும் நம்முடைய கடமைதான். ஆனால் அதை விட, ஒரு மனிதராக ரசூலை நேசிப்பதை விட
அவர் கொண்டு வந்த தூது செய்தியை நேசிப்பது அதைவிட பெரிய கடமை இல்லையா? இந்த நசாராக்கள் செய்யக்கூடிய தவறு என்னது? அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த மெசேஜ், அந்த தூது, அதை ஓரமாக வைத்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த மனிதரை அளவு மீறி நேசிக்கிறார்கள். கொண்டு வந்த தூதை ஓரமாக வைத்து, கொண்டு வந்த தகவலை, கொண்டு வந்த அந்த கொள்கையை ஓரமாக வைத்து அந்த மனிதனை மட்டுமே அளவு மீறி நேசித்தால் என்னாகும்? ஷிர்கில் கொண்டு போய் விட்டுவிடும். அதே தவறை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ரசூலை மட்டுமே நேசிக்கக்கூடாது. மாறாக அவர் கொண்டு வந்த தூது செய்தியை அதைவிட அதிகமாக நேசிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் என்கிற மனிதரையும் நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆனால் இன்று ரபியுல் அவல் மாதம் தொடங்க போகிறது. ரபியுல் அவல் மாதத்தில் நபியை நேசிக்கின்றோம். நபியை உண்மையில் நாம் நேசிப்பதாக இருந்தால் ரசூலுடைய பர்த்டேவை கொண்டாட வேண்டும், மீலாது நபி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பல ஷிர்கான அனாச்சாரங்கள், பல ஷிர்கான கவிதைகள் பாடுவது, மௌலூத் என்கிற பெயரில் பகிரங்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி கவிதை பாடுவது போன்ற ஷிர்கான அனாச்சாரங்களை இந்த முஸ்லிம் மக்கள் செய்கிறார்கள். இவர்கள் ரசூலுடைய உண்மையான உம்மத்தியாக இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நாள் நேசிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு நாள் ரசூலை நேசிப்பதின் வெளிப்பாடாக ஷிர்க் செய்யக்கூடாது, தௌஹீதில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வணக்கத்தையும் நபி வழிபடி செய்ய வேண்டும், பிதஅத்துகளை புறக்கணிக்க வேண்டும். இது ஒவ்வொரு நாள் ரசூலை நேசித்து நாம் செய்ய வேண்டிய கடமை. வருடத்தில் ஒரு முறை மீலாது நபி கொண்டாடிவிட்டால் ரசூலை நேசிப்பதா ஆகாது. எப்படி இந்த மக்கள் பல பேர் பேரண்ட்ஸை மதிக்க மாட்டார்கள், பேரண்ட்ஸுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள், அடிக்கடி பேரண்ட்ஸை நோவினை செய்வார்கள். ஆனால் ஃபாதர்ஸ் டே வந்தால் உடனே நினைச்சுவார்கள் ஃபாதர், தந்தையை புகழ்ந்து சில ஸ்டேட்டஸ் போடுவது. மதர்ஸ் டே என்று வந்து விட்டால் மதர்ஸ் டே என்று சொல்லி அதை புகழ்ந்து சில ஸ்டேட்டஸ் போடுவது. தாய் தான் எல்லாமே, கடவுள் மாதிரி என்று ஸ்டேட்டஸ் இதெல்லாம் போடுவது. ஆனால் மற்ற நாட்களில் பொதுவான வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால் தாய் தந்தை மதிக்காதவர்களாக கூட பல பேர் இருக்கலாம். அப்படிதான் இந்த கதையும். ரசூலுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது கிடையாது, இஷ்டத்துக்கு பிதஅத்துகள் செய்வது. ரசூலுடைய அழைப்பு பணியின் அடிப்படை நோக்கமே தௌஹீது, ஷிர்கை தடுப்பது தான். ஆனால் அந்த தௌஹீத் வாழ்க்கையில் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஷிர்கான அனாச்சாரங்கள் செய்வது, எல்லா விதத்திலும் ரசூலுக்கு மாறு செய்து விட்டு மீலாது நபி மட்டும் கொண்டாடி விட்டால் ரசூலை நேசித்தவர்கள் ஆகிவிட முடியுமா? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருபோதும் முடியாது. நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த தூது செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதில் மிக அடிப்படையாக தௌஹீத் கொள்கையை பற்றி பிடித்துக்கொண்டு ஷிர்கை வார்த்தையிலும் செயலிலும் கொள்கையிலும் முற்றிலுமாக அதை நாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான உம்மத்தியாக, உண்மையான முஸ்லிமாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஷிர்கை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தௌஹீதில் இறுதி மூச்சு வரை நிலைத்திருந்து தௌஹீத் வாதியாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாளை சுதந்திர தினம் ஆக இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துதான் சென்ற வாரம் நமது பள்ளிவாசலிலே ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கமே இந்த இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம் சமூகத்தின் பங்களிப்பு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது. சொல்லப்போனால் எல்லா சமூக மக்களை காட்டிலும் முஸ்லிம் சமூக மக்கள் தான் அதிகமாக இதற்காக வேண்டி உழைப்பு செய்திருக்கிறார்கள், தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். உயிர் தியாகம், பொருளாதார தியாகம், எல்லா விதத்திலும் இந்த சமூகத்தின் பங்களிப்பு தான் அதிகமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் முஸ்லிம்களுக்கு இந்த இந்திய மண்ணில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்பது போல் இந்த முஸ்லிம் சமூக மக்கள், இந்த கம்யூனிட்டி என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் தேச துரோகிகள் என்பதாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த வரலாறை எல்லாம் அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியம். இதை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் சொல்வது, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த வரலாறை எடுத்துச் சொல்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதற்காக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத மக்கள் பள்ளிவாசலுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஒவ்வொரு பயானும் தனித்தனியாக நாம் பகிர்ந்திருக்கிறோம். அதையாவது என்ன செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கேளுங்கள். முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இத்தொடர்பான தகவல்கள் ஏதாவது வந்தால் அதை அதிகமாக மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லோரும் அந்த வரலாறை அறிந்து முஸ்லிம்களுடைய தியாகம் என்ன என்பதை அறிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே நமக்கு
எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பினர்களுக்கும் சுகமான நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவானாக. பிரச்சனைகளை விட்டு குழப்பங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذول الكفرة واليهود والنصارى والمشركين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.